இழுப்பு அடிச்சுடா அவரு என்னடா கேட்டா வேட்டிக்குள்ள விட்டா முழுசா சோரந்துக்கு விட்டுருதாடா வந்ததுல இருந்தே கொஞ்சம் கோவமாவே இருக்கு. நீ அப்படி பேசுறடா. நீங்க தானே அவரு 10 சென்ட் மல்லிகைப்பூ செண்டு, கனகாம்பரம் செண்டு, ரோஸ், பாத்ரூம் செண்டு, அந்த செண்டு, கொசு கடிக்கிற செண்டு, மணக்கண்டு. சின்ன பையனை கூட்டு வந்து அவனுக்கு வீடு கட்டும். நீ பெரிய ஆளா? நீ என்னயா இருக்கு? நான் மெண்டல் ஹாஸ்பிட்டல் விட்டு தப்பி வந்துட்டீங்களா? என்ன கொத்தனார் நீங்க தானே? கொத்தனார் நான் தானே. சின்ன வீட்டுக்கு தெரியாம பெரிய வீட்டுக்கு தெரியாம அங்கிட்டு போகணும்னே, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வரணும்னே. அதுக்கு சுரங்க வைக்க முடியுமா? சுரங்கம் பெருசா கட்டித்தாரு உங்களுக்கு. வாயழிச்சு போவீங்க பொந்துக்குள்ள. ஏ பொறுத்து இல்ல வாடா. ஹாய் வியூவர்ஸ், இது நம்ம தேனி 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸை சந்தோஷமா பாருங்க. இல்ல பெரிய இந்த ஊர்ல பெரிய கொத்தனாருன்னு சொன்னாங்க. இவரு தாஜ்மஹால் கட்டுறப்ப கொத்தனார் அங்க ஒர்க் பண்ணாருமா? உங்களை பார்த்தோன்னே ரொம்ப சின்னதா இருக்கீங்களே. பெரியப்பா நான் என்னப்பா செய்யறது? அவரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டுறப்ப மேஸ்திரியா இருந்தாரு. அவனே ஒரு வீடு கட்டணும்னே. ஒரு சின்ன வீடா கட்டுறதுக்கு எவ்வளவு வரும்? பெரிய வீடா கட்டுறதுக்கு எவ்வளவு? இப்போ சின்ன வீடு கட்டினா கொஞ்சம் கம்மியா தான் போவாரு. பெரிய வீடு கட்டினா கம்மியா வரும்னா ரேட்டா சொல்லுங்க. சொல்றேன்ப்பா, ஒரு 10 லட்சம் வருமாப்பா. 10 லட்சம். 10 சென்ட்ல என்னென்ன சென்ட்டுனே? கனகாம்பரம் செண்டு, இந்த செண்டானே? மல்லிகைப்பூ செண்டு, ரோசாப்பூ செண்டு வருது. என்னப்பா இப்படி பேசுறீங்க நீங்க? இல்லனே 10 சென்ட்ன்றது அப்புறம் செண்டுனா வேற இருக்கா? ஏய் வீட்டு செண்டு கேள்றா. இத்தனை அடி வேணும், இத்தனை அடி வேணும் அப்படின்னு சொல்றா என்கிட்ட. வீட்டுக்கு தானே பாத்ரூம் அடிக்க செண்டு. ஏலே நீ தானே சொன்ன 10 சென்ட் அப்படின்னு சொன்ன. 10 சென்ட்ல கனகாம்பரம் செண்டு வேறப்பா, அடிக்கணக்கு வேறப்பா. எந்த மாதிரினே? இந்த மாதிரி அடியானே? ஏய் இந்த மாதிரி இல்லப்பா சாமி. நீங்க என்ன சதுரடியா இல்ல சதுரடி கணக்குப்பா? சதுரடி கணக்கு. ஒரு வீட்டுக்கு இந்த அளவுடா. இப்ப அளந்த வார்த்தை சொல்ல முடியும். ஓம்பாடு மொட்டையா வந்து பேச நல்லா இருக்குமா? முட்டாள் ஐடியா. வேணாம்டா. என்ன மொட்டையா வந்து எப்படி இதை எடுத்து விட்டுறதானே? வேணாம்னே. பேசி பழகிக்க. இல்லனே அதை சொல்லலனே, தப்பா நினைச்சுக்கிறாதனே. இது கொத்தனார் விடுவாமா? நீ சொல்லுனே வீடு வீடு சென்ட்ல கட்டணும் சொல்லுவாங்க. என்ன மல்லிகைப்பூ செண்டு ஒரு சென்ட சொல்லுங்க. ஏய் சும்மா அதே பேசாதியா நீங்க? இல்லனே மல்லிகைப்பூ செண்டு, கனகாம்பரம் செண்டு 10 சென்ட்ன்ற போது நீயே சொல்லுனே. 10 சென்ட்ல 10 சென்ட் நாங்க உங்களுக்கு தெரியாதா? வீட்டடிய கேளே சொல்றேன். 10 இந்த செண்டு அந்த செண்டு மல்லிகைப்பூ செண்டு செண்டு சொல்லக்கூடாதுன்ட்டா. மாப்பிள்ள ரொம்ப நாளா ஒரு ஆசனை அவருக்கு. மாப்பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டுட்டாப்லனே. அதனால பெரிய வீடு வச்சிருக்காரு. மாமா கட்ட போறா, நீ கட்ட போறியா? மாமாவையும் கட்ட போறாரு. சரி, நான் வயசு மாமா பெரிய வீடு வச்சிருக்காருன்ற ஊரு மாமாவா? ஆமா சரி சரி. மாமா பெரிய வீடு வச்சிருக்காரு. ஒரு சின்ன வீடு மட்டும் கட்டணும். யாரு உனக்கு? சின்ன வீடு நீங்க அரேஞ்ச் பண்ணணும். சின்ன வீடு கட்ட. சின்ன வீடு கட்டுறது அரேஞ்ச் பண்றதா? அது இல்லனே சின்ன வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. எத்தனை சென்ட்ல உனக்கு கட்டணும்? கொத்தனார் நீங்க சென்ட்ல கட்டணும். கொத்தனாரு நீங்க தானா? நீங்க தான்டா போன் அடிச்சு வந்த. அப்ப நான் கீழ இருக்கேன். இல்லனே கொத்தனாரா மேஸ்திரியா? மேஸ்திரி நான் தான். கொத்தனாரா விளக்கமாரா தேங்கானாரா? என்னனே தங்கமுருகனே சொல்லி விட்டாரு. என்னடா சொன்ன? அவருக்கு என்னடா சொன்ன? என்னமோ சொன்னேடா. நீ கொத்தனாரா விளக்கமாரா இல்ல தேங்கானாரான்னு கேட்டேனே, அது தப்பா? எந்த ஊரா நீ? எந்த ஊர்ல வீடு கட்டணும்ன்றவா? எந்தூரா? சொல்றேன் இருனே, வெயிட் பண்ணு. சரி சொல்லு. உன்னை யார் அனுப்பிச்சு விட்டது? உன்னை யார் அனுப்பிச்சு விட்டது? அனுப்பிச்சு விட்டதா? நீங்க தானே அனுப்பிச்சு விட்டீங்க. நீங்க தான் மைனா? அவர்தான் அனுப்பி விட. கண்டுபிடிக்கிறா. இந்த சைஸ்ல வீடு கட்டணும்னா எவ்வளவுண்ணே? 5 லட்ச ரூபாப்பா. 5 லட்ச ரூபா. எனக்கு மே வீடு கட்டணும்னா 3 லட்ச ரூபா வரும். 3 லட்ச ரூபா. கீ வீடு வேணாம், 5 லட்சமா இருக்கு. எனக்கு மே வீடு மட்டும் வேணும். பேச மட்டும் இல்லாம எப்படி உனக்கு மேல அந்த எனக்கு பாடி வேணாம், மாடி தான் வேணும். பாடி நான் வாங்கி தரேன்டா, வாடா. உனக்கு கூட்டு வந்து சொல்லு.
சின்ன பையன் கேக்குறேன்ல கீழே கீ வீடுலாம் வேணாம். ஏய் நீ என்ன கூறுட்டு தான பேசிக்கிட்ட? எனக்கு பாடி வேணாம் மாடி தானே வேணும். அதே 3 லட்சம் ரூபாயில வரும். ஏலே 3 லட்சம் நான் அது அந்த இடத்துல ஒன்னு போட்டுறேன்டா. ஏன்னா அருணா கயிறுல தொங்க விட முடியாதானே மேல? நல்ல மசூரி கையில தொங்க விடுவீங்க. அருணா கயிறுனா கூட தாங்கிருமாமா. நூல் கண்ணுல தொங்க விட்டாங்க மாமா. அண்ணா நீ நல்லா பேசுறடா. நீ என்ன பேசவே மாட்டற? அண்ணே அவர் கோவிச்சுக்கிட்டார்ல. எதுக்கு நான் கோவிக்கிறா? ஏய் கத்தி எடுத்து அமைதி. அவனுக்கு கத்தி அப்படியே இடுப்புல நீ வச்சிட்டே. எனக்கு முழுக்க பேசுற. இல்லனே நீ நான் உனக்கு சப்போர்ட் தானே பண்ண வெட்டி விடுவேன்டா. என்னடா சப்போர்ட் பண்ற? என்ன வரைக்கும் பேச தெரியாது உங்களுக்கு கேட்டா? நான் வந்ததுல இருந்தே அவரை கோவம் ஏத்திக்கிட்டே இருக்கீங்க. சரி சரி. எத்தனை 10 சென்ட் நீங்க தானே அவரு 10 சென்ட் இல்ல. மல்லிகைப்பூ செண்டு, கனகாம்பரம் செண்டு, ரோஸ், பாத்ரூம் செண்டு, அடிவாங்களா அந்த செண்டு, கொசு கடிக்கிற செண்டு, மணக்கண்டு. போய் நியூஸ் அன்னைக்கு சின்ன பையனை கூட்டு வந்து அவனுக்கு வீடு கட்டணும். நீ பெரிய ஆளா நீ என்னையா இருக்கு? நான் மெண்டல் ஹாஸ்பிட்டல் விட்டு தப்பி வந்துட்டீங்களா? ஏனே என்னண்ணே கொத்தனார் நீங்க தானே? கொத்தனார் நான் தானியா? எனக்கு ஒரு வீடு கட்டணும்னே. வீடு நான் ஓப்பனா சொல்றேனே, தப்பா நினைச்சுக்கிறாதே. சரி ஒரு வீடு கட்டணே. சரி அது என்ன வீடு அப்படின்னா நான் பெரிய வீடு கட்டியிருக்கேனே. பெரிய வீடு கட்டி ஆமாண்ணே. ஒரு சின்ன வீடு கட்டணும்னே. சின்ன வீடு கட்டணும்னே. ஷார்ட் கட் வேணே. நீ பேசாம இருந்தா பேசாம அடி வரும். தெரியாம பெரிய வீட்டுக்கு போணும். பேசாம இருந்தா வீட்டை வேம கட்டி வேலையை முடிச்சு விட்டுலாம். கட்டலாம்ப்பா, நீ இடத்த காட்டுப்பா. அது சும்மா இருவா உமா இருவா. ஏய் வேணாம்டா. ஏனே மணல்ல வீடு கட்டினா நல்லா இருக்குமானே? எனக்கு தர்மா கொள்ளதை வீடு வேணும். மசூரி வீட்டுல வாங்கிக்கிறா, நல்லா இருக்கேன். டேய் மசூரில எப்படினே கட்ட முடியும்? வாடா கட்டி காட்டுறேன், வாடா நல்லா திருச்சி கட்டுறேன். கிடுகுலாம் நீ கட்ட மாட்டியா? கிட்ல கட்ட மாட்டேன்டா, செங்க மண்ணு சிமெண்ட் வாங்கி வாடா கட்டி தரேன்டா. ஏ செங்கல் இல்லாம வீடு கட்டலாம். எனக்கு தர்மா கொள்ளதை வீடு வேணும். மண்ணை வச்சு கட்டியா? ஏலே மண்ணை சிமெண்ட் இல்லாம எப்படி நிக்க? நீ சொல்றா. அது நிக்க வைக்க தானே ஓட்ட வந்திருக்கேன் நானு. சிமெண்ட் வாங்கி குடுறா, போட்டு கந்தி கிண்டி கட்டி தரேன் நானு. கட்டிவியா? மண்ணு வாங்கி தர மாட்டேன். நான் எல்லாம் வாங்கி தரணும்டா. என்னன்னா சிமெண்ட் வேணும்ன்றா, மண்ணு வேணும்ன்றா, அப்ப நாங்களே கட்டி நான் என்ன செய்யறது? நீயா? நீ மொட்டை வந்து நான் செஞ்சு கொடுக்க முடியுமா உனக்கு? அதே செஞ்சு கொடுக்கணும். போலும்டா பொக்கச்சோறு. தயிர் சோறு பொக்கச்சோறுலாம். ஏலே ஓடாம பேசுறா. தப்பு நிறுத்தி விடுவேன். நீங்க மட்டும் தொட்டு தொட்டு தானே பேசுறீங்க? நாங்க தொடுவோம், இப்ப எங்க வேலை பாது. அதே மாதிரி தானே எங்க வேலை. இங்க வர வீடு கட்டணும். ஒரு 10 சதுரத்துல வீடு கட்டணும். இல்லனே இல்லனே சத்தியமா பண்ணலனே. ஒரு 10 சதுரத்துல வீடு கட்டணும். எவ்வளவுனே வரும்? 10 சதுரத்துல வீடு கட்டணும்னா 5 லட்சம் வரும். 5 லட்சம். அதே ஒரு மெத்து மாடி வீடு நானே ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் குறையும்டா. நீ அதே இது இல்லனே. அதே இதுல தான்டா சொல்றேன். மேல 1 லட்சம் 2 லட்சம் குறையும்டா. என்னடா எனக்கு பாடி வேணாம்னே, மாடி மட்டும் வேணும்னே. அதே எனக்கு கம்மியான காசு. என்னமோ சொன்னீங்க, காது கேட்கல எனக்கு சரியா. எனக்கு கீழ பாடி வேணாம்னே. என்ன மக்கள வச்சிருக்கா? டேய் மக்கள கொத்தல் வச்சிருக்கா? டேய் பாடி வேணா மாடி வேணுமா? ஆமா நாங்க கூட நம்ம பாடி குட்டல்ல வித்துக்கிட்டு சோனர் இந்த குட்டல் நினைச்சு வந்தீங்களா? அதே போய் என்ன கட்டிடுவேன் நீ? இல்ல பேசாமடா, அடிச்சு போடு. நீ பேசாமடா, பேசாம இருக்குன்னு. சரி சரி அதிகமா பேசி அடிச்சு போடுவேன். கட்டி கொடுனே. இல்ல நீ தானே சின்ன வீட்டுக்கு தெரியாம பெரிய வீட்டுக்கு தெரியாம அங்கிட்டு போகணும்னே. அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வரணும்னே. அதுக்கு சுரங்கம் வைக்க முடியுமானே? சுரங்கம் பெருசா கட்டி தரேன் உங்களுக்கு. வாயழிச்சு போவீங்க பொந்துக்குள்ள. இப்படியா? இழுப்பு அடிச்சுடா. அவரை என்னடா கேட்டா வேட்டிக்குள்ள தானே விட்டியா? வேட்டிக்குள்ள விட்டா முழுசா சுரந்துக்கு விட்டுருதாடா. வந்ததுல இருந்தே கொஞ்சம் ஓமாவே இருக்கு. நீ அப்படி பேசுறடா. அப்ப எப்படி சின்ன வீடு தெரியாம பெரிய வீட்டுக்கு போறது, பெரிய வீட்டுக்கு தெரியாம சின்ன வீட்டுக்கு போறது? அப்ப ஒரு கல்யாணம் முடிக்கணும்டா. எதுக்கு 7 கல்யாணம் முடிக்கிறேன்? 7 கல்யாணம் முடிக்கல, 2 கல்யாணம் தான் முடிச்சேன். அது வந்து இவங்க பொண்டாட்டிக்கு, அந்த பெரிய பொண்டாட்டிக்கும் தெரியக்கூடாது, சின்ன பொண்டாட்டிக்கும் தெரியக்கூடாது. அப்போ திறமைப்பா அது. அதுக்கு தானே ஒன்னியக்கு தேடி வந்திருக்கேன். மாவட்டத்திலே சரி வா என்ன சொல்லு. இந்த மாவட்டத்திலேயே நீத பெரிய கொத்தனார்னு சொன்னாங்க. ஆனா வந்து பார்த்தோம் சின்ன கொத்தனாரா இருந்தீங்க. நான் சின்ன கொத்தனாரா வெண்ணெய் கொத்தனாரா எனக்கு தெரியாது. வெண்ணெல்லாம் தயாரிக்கிற அது வெண்ணெய் நான் எதுல தயாரிச்சு போறேன்? உனக்கு என்ன கேட்டனே? சொல்றது கேளுடா. சின்ன வீட்டுக்கு தெரியாம பெரிய வீட்டுக்கு போகணும், பெரிய வீட்டுக்கு தெரியாம சின்ன வீட்டுக்கு வரணும். இப்ப நான் கட்டி தரேன், நீ எல்லாமே வாங்கி கொடு. நான் அதுக்கு தகுந்தாப்புல அமைச்சு கொடுக்குறேன் உனக்கு.
அதானே அதாவது இது வந்து எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ள தான் இருக்கும். ஒரு மாமாவில பார்த்து உரேன்றாரு அமைச்சு அமைச்சு சின்ன பையல அடிக்கிறானே. என்னனே சின்ன பையல அங்க பாருனே நீ என்ன செய்றேன் பாருனே. தாவுடா தாவு எங்க தாவுறது நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. எனத்துக்கு வந்து அத மட்டும் தான் வீடு கட்டற சும்மா வீடு கட்டறதுக்கு வந்து டேய் பிராங்க் சொன்னேன். உங்க இவர்தானே உங்களுக்கு சொன்னாரு கையை மட்டும் கட்ட சொல்லு. டாடா காமினே. கேமராமேன்ல எப்படி கெடுத்தவன கெடுத்ததில்ல வயத்தில் தான் அடிச்சதில்ல உழப்ப நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக வேற இல்லடா. போய் வேலை வண்டிய பாருங்க போங்க.